ஹாய், வெல்கம் டு திருத்தணி 360 மை யூடியூப் சேனல்ஸ். எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களை பொள்ளாச்சியில் பிக்கப் பண்ணி அதிரம்பள்ளி வால்பாறை ஸ்பாட்லாம் காமிச்சு நல்லா சூப்பராக கூட்டிகிட்டு வந்தது தம்பி லோகேஷ், சரஸ்வதி ட்ராவல்ஸ் ஓனரு. அவரே ஓனர், அவரே டிரைவரு. எந்த இடத்துல எப்படி போகணும், எப்படி வரணும், எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் எல்லாம் கரெக்டாக காமிச்சார். அந்த வண்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் காட்டுற வாங்க உங்களை. இதுதான் இந்த சரஸ்வதி ட்ராவலர்ஸ் வண்டியில் வந்து ஏசி எல்லாமே இருக்குது, டிவி, லைட்டிங்கு, நல்லா ஃபாரஸ்ட்டாக இருக்கார். மேலே நம்ம ஐயன் முருகன் இருக்கார். சரஸ்வதி ட்ராவலர்ஸ் யாரும் இல்லை. லோகேஷ் ஹாய் சொல்லுங்கள். இதுதான் நான் சொன்னேன் லோகேஷ். நல்லா எங்களை வந்து 3 நாளாக நல்லா கேரிங் பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு சரஸ்வதி ட்ராவலர்ஸ் ஓனர் மற்றும் டிரைவர் அவரே. வால்பாறை ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கீழே ஒரு 3 ஃபால்ஸ் இருக்குது, பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். டேக் கேர். இப்போ வந்து வால்பாறையை விட்டாச்சு. வால்பாறையில் நாங்கள் வந்து கீழே பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து ஒரு 4-5 ஸ்பாட் இருக்குது, பார்த்துட்டு போகிறோன்னே கிளம்பிட்டுருக்கோம். பாய் வால்பாறை. நல்ல அனுபவம் கொடுத்தீங்க, நன்றி. ஒவ்வொரு டூருக்கு போகும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு புது ஃபீலிங்ஸு. ஆனால் இந்த வால்பாறை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ், யாராலையும் மறக்க முடியாதது. அதாவது இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாம் எதிர்பார்க்கல, ஆனால் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. நல்ல என்ஜாய்மெண்ட், சில்னஸ் கிளைமேட்டு. ஏய் ஜாக்கி, ஜாக்சன் தராய். என்னடா வாழ்க்கை, இதை பாருங்கடி. எப்போல்லாம் ஒரு நேச்சுரல் பிளேஸுக்கு போயிடுவேன், அதாவது இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போவேன். அப்படி போன இடம் தான் இந்த வால்பாறை. எப்போல்லாம் நமக்கு அமைதி வேணும், மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகணும்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிடுவேன். அப்படி நான் போன இடம் தான், என் நண்பர்கள் மூலிமா சென்ற இடம் தான் வால்பாறை. நல்ல அனுபவம் கொடுத்தது. ஆமா, கொஞ்சம் மரியாதைலாம் ஜாக்சன் தர மில்லு கால் மேல் கால் போட்டுக்கோங்கிறா. அவர் கோச்சுக்கு போறாரு, கையில் துப்பாக்கி இருக்கு பாருங்க. இது என் காலு, நான் என் கால் மேல போட்டுக்கிறேன். இது என்ன பண்றாரு, அது நிற்கிறாரா, அது அவர் கால. மலை உச்சியில் நின்று அந்த இயற்கையோட சூழலை ரசிச்சுக்கிட்டு அந்த சில்னஸ் காற்று, இயற்கையான மண் வாசனை, இதெல்லாம் பார்க்கும்போது உடம்புல ஒரு பூஸ்ட் ஏறும் பாருங்கள். அதெல்லாம் வாயால் சொல்ல முடியாதுங்க, அனுபவிச்சதாங்க தெரியும். ட்ராவல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப், மை லைஃப். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நிறையா வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பீங்க. வால்பாறைன்னா இது ஒரு வீடு. எந்த ஒரு ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, இந்த வீடு இல்லாமல் வால்பாறை ரீல்ஸே வராது. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், பறவையில் பார்க்க மாட்டோம் தேடிட்டு இருந்தேன். எங்கள் டிரைவர் நல்லா காஞ்ச கரெக்டாக கூட்டு வந்துட்டார். ஆனேன் காட்டுறேன் அவனுக்கு பாருன்னு சொல்லி. அப்பா என்னடா வால்பாறை. அதே போல் இந்த ஒரு இடங்க, இன்ஸ்டாகிராமில் வால்பாறை ரீல்ஸ் போட்டாலே 100க்கு 99 பேர் வந்து இந்த வியூஸ் காட்டுவாங்க. இதனுடைய பேர் வந்து அழகின் ராணின்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறையா வந்து 2 பக்கம் பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குங்க. இந்த சும்மா சொல்ல, இந்த சூழலை பார்த்தோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே மலரும் நினைவுகள். குழந்த மாதிரி பட்டாம்பூச்சி போல் நடனம் ஆடிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது. குழந்தை அப்பா மாதிரி வந்துக்கிறாங்கல்லாம். நாங்கள் பண்ணிங்க தான் அப்படின்னு நாங்கள் போட மாட்டோம் சொல்லி 11 பேரும் கிளம்பிட்டோம். ஷூட்டிங் வந்து திரு லோகித் எடுத்துகிட்ருக்காரு. ஆனால் பாவங்க அந்த மனுஷன் இப்போ வீடியோ ஓடி வந்துனே வீடியோ எடுத்துகிட்ருக்காரு எங்களை. பாவம் பாவா. இதில் எங்கள் தம்பி யுவராஜ், ஹரியெல்லாம் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு ஓட விட்டிங்களா பாயிலான்னு திட்டினே ஓடுறாங்க எங்களை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓடுங்க. சரி, பசங்க ஓடி ரொம்ப டயர்ட் இருப்பாங்க சொல்லிட்டு டிவி தான் போனால், டீ கடை பேக் சைடு ஒரு மினி அருவி, சின்ன குற்றாலம் மாதிரி, குளிக்கிறதுக்கு தடை.
ஆனால் வந்து ஃபோட்டோ ஷூட்டு அது நல்லா எடுக்கலாம். தம்பி எப்பவுமே காஃபி குடிக்க மாட்டார், அன்றைக்கி மட்டும் டீ கொடுத்து குடிச்சிட்ருக்காரு. தாண்டி பார்த்தீங்களா அவனுக்கு. நாம் இங்கே திருத்தணியில் இது மாதிரி இல்லைன்னு வச்சுக்கலாம் கேள்வி பண்ணுவாங்க, ஏண்டா நீங்களாம் தொழில் நேகடை வச்சுருக்கீங்க, என்னடா குழந்தைங்க மாதிரி விளையாடுறீங்கன்னு. நான் வெளியூரில் போனால் நம்ம யாருங்க கேட்க போகுது. மனசு சந்தோஷமாக இருக்குது, பிடிச்ச இடம், பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் தம்பி உடன்பிறவா தம்பி அவங்க கூட வந்து விளையாடுறதுக்கு பார்த்தீங்களா. அதை குழந்தை பருவத்தையே போய்ட்டுங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா நீங்கள் குழந்தை விளையாடுறீங்களேன்னு. ஆனால் அதெல்லாம் மீறி உள்ளே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஓடிட்டுருக்கு. அது எவ்வளோ கோடி ரூபாய்த்தாலும் கிடைக்காதுங்க. தேங்க்ஸ் தம்பி. அந்த பார்க்கில் நாங்கள் ஒரு கேம் விட்டு வைக்கலைங்க. விளையாடுறது, மேலே கீழே சுற்றுறது, ஊஞ்சல். ஆனால் இதெல்லாம் ஒரு கேமராமேன், எங்கள் த்ரிலோக் பாபா தான் கேமராமேன். அவனுக்கு வயிறு எரியுது, அவனால் உட்கார முடியலன்னு. இருந்தாலும் நீ பாடுறானேன்னா நாங்கள் விளையாட சொல்லிட்டு வந்துட்டோம். ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை ஃபாரஸ்ட், பொள்ளாச்சி, வால்பாறை டு பொள்ளாச்சி வரும்போது நல்ல ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு பேர் ஹெட் வந்து 50 ரூபா தான் உள்ளே ஒர்த்து. உள்ளே வந்தோடனே நாங்களே சின்ன குழந்த மாதிரி மாறிட்டோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நானும் என் தம்பி லோகித் சிறு வயது பருவத்தில் போயிட்டோம். வியூஸும் நல்லா இருக்குது. மேலே போய் முருகர் கோயிலுக்கு சொல்லிட்டு பார்த்து அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் பார்த்தேன். அந்த ஃபால்ஸு இந்த ஃபால்ஸு ஒன்றா அந்த பக்கத்தில் அப்படி பார்த்துருக்கலாம். அங்கே இருந்துருக்கலாம். வீடு வீட்டுக்கு நம்ம கிட்ட விட்டுவிடு. அந்த மலையினுடைய எங்க இங்கே வரல பாரு, அது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு பாருங்க, நீங்க பாருங்க. எங்கள் ஆள் சொல்லுவார் இருப்பா. இப்போ அனைவருக்கும் முன்கூட்டிய ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அப்படியே ஒன்று காட்டுறேன். இப்போ நாங்கள் போய்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து அனுமதி பெற்று ட்ரெக்கிங் உள்ள ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போகலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஆனால் அனுபவம் வந்து அமேசான் காடு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ட்ரெக்கிங் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஃபால்ஸு, நீர்வீழ்ச்சி, உள்ளே வந்து நம்ம பசங்க வந்து மெடிடேஷன் பண்ணலாம். நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஃபாரஸ்ட்டில் வந்து பாதுகாக்கலாம். இப்படி இருக்குது. அதாவது நடைப்பயணம், சுத்தூரம் காடு, மலை, வாட்டர் ஃபால்ஸு நல்லா இருக்குது. இரவு நேரங்களில் வந்து யானைகள் சுத்தம் சொல்லிட்டு இந்த லைனில். நைட்டில் மட்டும் அலோடு கிடையாது, பகலில் மட்டும் தான் அலோடு. அப்படி தான் வேறு பின்னாடி தான் இருக்கேன் நான். காட்டு பார்த்து போ, அட்டைப்பூச்சி தான் என்னாச்சு? கால் ஸ்லிப் ஆகுது, பார்த்து வா. அட்டைப்பூச்சி இருக்கும். இப்போ வரணுன்ட்டு வரக்கூடாது. जंगल में रहता था। जय माता जी, गंगा माता की जय, गंगा माता की जय। एक किसान एक जंगल में रहता था। सोले एक किसान एक जंगल में रहता था। दो जंगल लिया, एक जंगल पिंड அப்படியே மேலே போறா. டேய் அப்படியே மேலே போறா. ரைட்னா கீழே வஸ்தறீங்களா? ஆனா
இருண்ணா एक जंगल में நம்ம எடுத்துக்கிறேன் போட்டோ டக்கு டக்குன்னு மரத்து ஏறுறா, ஒன்று மரத்து மேலே ஏறுறா, இல்லை கிளைய பிடிச்சி தொங்குறா, இல்லை பாறையை பிடிச்சி இது பண்ணுறீங்க. பாத்துரா. ஏய் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதாமா. இல்லை அவனுக்கு வயசு 18 வயசு இப்போ தான் அவனுக்கு. இவனுங்க ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரெக்கிங் பண்ணானா ஒருத்தத்தை உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்? என்னடா பண்ணுறா? பார்த்து உள்ள ரொம்ப முயல போகிற இது பேர் ஒன்று. டே தாமு, ரிஸ்க் எடுக்காதப்பா, ரிஸ்க் எடுக்காத. எல்லாம் மெடிடேஷன். அசோகே, நயன்தாரா வருதா, தமனா வருதா? அடர்ந்த காடு, சுத்தமான காற்று, ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி, அந்த தண்ணி போகிற சத்தத்தை கேட்டு மனசு கொஞ்சம் அலப்பாயுது. லட்ச ரூபாய் இல்லைங்க, கோடி ரூபா கொடுத்தாலும் இது மாதிரி சூழ்நிலை நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு சுற்றுலா, ஒரு சுற்றுப்பயணம். அந்த பயணத்தில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஒரு தனி. இவர் என் தம்பி யுவராஜ். இப்போ தான் வந்து கொஞ்சமாக நம்மளை பார்த்து அழகாக ரசிக்க வந்திருக்காரு. என்ன இருக்கு? பேரன் இப்படி தான் போகிறவங்க கூட்டு முடியல. பரவாயில்ல, வழி வந்து கல் ஒன்று போட்டு விட்ருக்காங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதுதான் ஊருக்குள்ள ஒரு ஆள் நாள் இருக்கணுன்றது. அவினாஷ், ஒரு வழியா ஃபாரஸ்ட் உள்ள ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டோம். நல்ல அனுபவம். உள்ள வாட்டர் ஃபால்ஸ், விலங்குகள் எல்லாம் பார்த்தோம். உடும்பெல்லாம் இருந்தது. ட்ரெக்கிங் சாப்பிட்டு உள்ள நடக்கிட்டதுனால மூச்சு வாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு அனுபவம். தூரம் வந்து ஃபாரஸ்ட். பகல் வந்தால் ஓகே, நைட்டில் அலோடு கிடையாது. நைட்டில் வருது ரொம்ப டேஞ்சர்ஸ். இதோட இந்த ஃபாரஸ்ட் பிளாக் முடிஞ்சிடுச்சு. மீண்டும் வந்து அடுத்த ஒரு பிளாக்கில் பார்க்கலாம். ஆனைமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி. இதில் தான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம். ஹவ் இஸ் ஃபீலிங் ப்ரோ? ஃபாரஸ்ட் ஓகேவா? வேற லெவல். கொடுத்த காசு வந்துச்சு அவங்களுக்கு? சூப்பர். அதை விட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா. 10 மடங்கு நிம்மதி. ஒரு வழியாக கடைசியாக வந்து மங்கி ஃபால்ஸ் வந்தாச்சு. அமரோட அசோக் குளிக்க மாட்டேன் சண்டை போட்டான். நான் தான் அச்சு கொடுங்க வாடா குளிடான்னு. ஏன்னா காலையில் ரூமில் குளிக்கல. குளிச்சியா? மங்கி ஃபால்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு. ஒரு மங்கி ஃபால்ஸுக்கு வந்து மங்கி வேணால் குளிக்கணும், நானும் குளிப்போம். மொத்தம் வந்து 10 மங்கிஸ் வந்துருக்குது பாருங்கள். தங்களை அன்புடன் வரவேற்கிறது அசோக் அமரோடஸ். அது பாரு, அதான் ஃபால்ஸ். அது மஜானா 2 மணி நேரம் வெளியே வரக்கூடாது. சரி, யாரும் என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணுறீங்க? வந்துட்டோம்னா ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம். ஓகே
போடா தண்ணி ஊற்றியது. ஏய் லோகேஷ் ராஜா உள்ள போடா ஏய் போடுறா இல்ல அப்படியே அப்படியே புடுறா அப்படியே புடுறா அப்படியே புடி ஓகேவா போதும். ஓ லேடிஸ்லாம் குடிக்கலாம். போன் தண்ணி இல்லாம இது ஏன் அப்படியே நானும் வரட்டுமா? வீடியோ தானே போய்க்குது. நான் புண்ண நான் ஒரு கோயில் போட்டு வரேன். ஒன்று எடுப்பா ஒரு அப்படியே கை விடுறீங்க. ஹாய், எப்படியோ
அதிரம்பள்ளி வால்பாறை ட்ரிப் சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்னை நம்பி வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னை நம்பி வந்ததுக்கு. மீண்டும் அடுத்த சுற்றுலாவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வித் மை ட்ரிப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வந்து அடுத்த ஒரு பிளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. வாழ்க வளமுடன். அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching my YouTube channel. Have a nice day.